Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். ஒரு கல்லூரி பெண் தனியாக செல்ல முடியவில்லை. அது விமான நிலையத்துக்கு அருகாமையிலே அவர்கள் கல்லூரி தோழனோடு பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த இடத்தில் இந்த 10 ரூபாய் டாஸ்மாக் கடை அங்கே இருக்குது. அது அனுமதி இல்லாத கடை. அணில் இருந்தவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தினார்களா என்று தெரியாது. ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு மாநகரிலே காவல்துறை என்ன செய்யுது? காவல்துறையை நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு அடுத்தது நம்ம காவல்துறை தான். இன்னைக்கு நேற்றைக்கு தினம் சொல்லி போலீஸ் நேற்று 3 பேர்த்த பிடிச்சாச்சு. அப்படிப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் தான். போலீஸை நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அந்த போலீஸை கையில் வைத்திருக்கும் ஸ்டாலின் அவர்கள் கைகளை கட்டப்பட்டு விட்டார். அதனாலதான் நம்ம போலீஸ் கெட்ட பேர் வாங்கி கொண்டு தயவு செய்து இந்த 4 மாசத்திலேயாச்சும் நீங்க உண்மையா உழைங்க. வாங்கிய ஃப்ரீயா போகணும் வரணும். காவல்துறையை நம்பித்தான் மகளிர். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், இந்த ஆர்ப்பாட்டம் குறித்தான விவரம். வணக்கம் பிரகாஷ். கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் அனைத்து தரப்பு மத்தியிலும் பல்வேறு கண்டனங்களையும் அதிருப்தியும் ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் இரவு அந்த கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் சுட்டுப்பிடித்துள்ளனர். இருந்த போதிலும் பெண்களுக்கு முறையான பாதுகாப்பு இல்லாத நகரமாக கோவையை மாற்றிவிட்டார்கள். காவல்துறையின் அலட்சிய போக்கே இந்த விவகாரத்துக்கு காரணம் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதிமுக மகளிர் அணி சார்பில் தற்சமயம் கோவை செஞ்சிலுவை சங்கம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வளர்மதி தலைமையில் மகளிர் அணியினர் மற்றும் அதிமுகவினர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் கலந்து கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அப்போது அவர்கள் பேசுகையில் கோவை மாநகரம் பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட மாநகரமாக திகழ்ந்து வந்த நிலையில் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற நகரமாக மாற்றிவிட்டார்கள். இது மிகவும் கண்டனத்துக்குரியது. பெண்கள் தனியாக நடந்து செல்ல முடியாத சூழலுக்கு தற்சமயம் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம் மதுபோதை மட்டுமல்லாமல் கஞ்சா விற்பனை போன்றவை அதிகரித்ததே காரணம் என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தற்சமயம் அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோஷங்களையும் கண்டன பதிவுகளையும் அவர்கள் செய்து வருகிறார்கள். தொடர்ந்து இன்றைய தினம் மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை தெரிவித்தார். அதாவது பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சம்பந்தப்பட்ட இடத்திலிருந்து கட்டுப்பாட்டு அறைக்கு கால் செய்யப்பட்ட போது 5 மணி நேரம் கழித்து போலீசாரால் கண்டுபிடிக்கவே முடியாமல் பாதிக்கப்பட்ட பெண் வெளியே வந்ததால் தான் கண்டுபிடிக்க முடிந்தது என்ற ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். ஒரு பாதிப்பு என காவல்துறைக்கு அழைத்து 5 மணி நேரம் கழித்தே பாதிக்கப்பட்ட பெண்ணை கண்டுபிடிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளிவிட்டார்கள் என்ற விவரங்களை எல்லாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் முன்வைத்து தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சியினரும் அடுத்த கட்ட போராட்டங்களையும் அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக நேற்றைய தினம் செஞ்சிலுவை சங்கம் முன்பாக முதலாவதாக பாஜக மகளிர் அணி தலைவி, தேசிய தலைவி வானதி சீனிவாசன் தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. அதுவும் பெண்களுக்கான விடியல் அரசு என கூறிக்கொள்ளும் திமுக அரசில் எங்களுக்கான விடியல் எங்கே என்பதை பதிவு செய்யும் வகையில் கையில் தீப்பந்தத்தை ஏற்றியவாறு அவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. இது தொடர்பாக காவல் ஆணையாளர் தெரிவிக்கும் போது அனுமதியின்றி இந்த தீப்பந்தத்தை ஏற்றி பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு விவரங்களை முழுமையாக அவர் வெளியிடவில்லை. தொடர்ந்து இதே செஞ்சிலுவை சங்கம் முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்த அதே இடத்தில் தான் தற்சமயம் அதிமுகவினரும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்தவர்களும் இதே இடத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.